அரியாலையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நாங்கள் வந்து இதுலாம் ட்ரெயின் ஏறி போகலாம் கொழும்புக்கு. இது பாருங்க நல்ல அழகான ஊரை வந்து போகிறோம். கண்ணாடி ஃப்ரேம் போட்டோம். இந்த இதில் ஒரு பழைய வீடு ஒன்று இருக்கு பாருங்க. இதெல்லாம் யுத்தத்துக்குள்ள விட்டுட்டு போனாங்க ஆக்கள். அரியாலையில இருந்து நிறைய பேர் புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருக்கணும். ஊட்டி கிடக்கு புதுசாக காட்டி பழசாயிட்டு தாமரை குளம் சென்ட் ஆண்டனிஸ் சர்ச் சன அடர்த்தி கூடின இடங்கள் இதெல்லாம். இது இப்போ புதுசாக காட்டின வீடு வந்து இப்போ பாருங்க புதுசாக கண்ணோட எப்படி இருக்கு அழகா இருக்கு. இது பாருங்க வீட்டின் அழகா பாருங்க. நிறைய கோடிக்ரோஸ் ஹாஸ்பிட்டல் யாராவது இங்கே பிறந்திருப்பீங்களா கமெண்ட் பண்ணுங்க. இதில் இங்கே பாருங்க வீடு என்ன அழகா இருக்கு பாருங்க. வீட்டை கட்டிட்டு இப்படி ஹோட்டலாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஐடியாண்ணே. யாழ்ப்பாணத்தினுடைய வேற வடமராட்சி தென்மராட்சி எல்லா இடத்துக்குமே போகிறதுக்கு எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு விருப்பமான இடங்களை நீங்கள் வந்து கமெண்ட்ல போடுங்க. ஆகையினால் நீங்கள் பார்க்க விரும்புகிற இடங்களை வந்து குறிப்பிடுங்க. அழகா இருக்கிறேன் இதெல்லாம் நல்லா இருக்கு. ஹாலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். இன்று மறுபடியும் ஒரு காணொலி. மறுபடியும் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு எங்கே போகிறோம்? இன்றைக்கி வந்து இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து அரியாலை புங்கங்குளம் ஜங்ஷனில் பக்கத்தில் உங்களுக்கு தெரியும் ஜே ஹோட்டல் அப்படின்னு. இதில் வந்து ஜே ஹோட்டல் இருக்குது புங்கங்குளம். அதாவது ஏனையன் ரோட்லேயே இருக்கேன். நான் ஜே ஹோட்டல் ரோட்டுக்கு அருகாமையில் இருக்குது. இந்த இடத்துல இருந்து நாங்கள் வந்து எப்போ போகிற இடம் வந்து பாசையூர் அந்தோனியார் கோயிலடி அந்த சரௌண்டிங்ஸ் சுற்றி அந்த இடம். எனக்கு இந்த பக்கம் நான் அந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிற அந்த சைட் வந்துருக்குறேன். அதுக்கு அங்கே வந்ததில்லை. அங்கே கடற்கரை சைட் கனகாலமாக ஒரு மக்கள் அதிக புழக்கம் உள்ள ஒரு ரோட்டு. புதுசாக போட்ட வேண்டிய இல்லை, அது கனாலமாக போட்டோடு தான் இருக்குது. ஆனால் எப்படி இருக்குது, இதை சுற்றி இருக்கிற மக்கள் எப்படி இருக்கிற வீடுகள் எப்படி இருக்குது. அதுவும் இந்த ஏரியாவில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் புலம்பெயர்ந்தவர்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களே இந்த ஊரில் இருக்கிறீங்க உங்களோட இடங்களும் எங்கேன்னு சொன்னால் அந்த இடம் நாங்கள் இப்படி விட்டு காலையில் பதிவு செய்வோம். சரியா? ரைட். இப்போ நாங்கள் ஜே ஹோட்டல் புங்கங்குளம் மடியிலேருந்து நாங்கள் அப்படியே கடற்கரை வீதியாக பாசூர் போகிறோம். புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போவோம். ஓகே ரைட். இப்படியே ஒழிக்கிடுங்க. ஜே ஹோட்டல் இதில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிபைடி கார் ஷோரூம் வந்து இங்கே இருக்குது. இதில் வந்துருக்கு இவங்கள இல்லையே நீங்கள் பிபைடி கார்கள் பார்க்கலாம். இது வந்து அரியாலையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சனசமூக நிலையம். இதில் அதிகாலை சனசமூக நிலையம் பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ இதை சுற்றி பல கடைகள் முந்தியெல்லாம் இது நார்மலாக தான் இருந்தது. இதை சுற்றி இப்போ பெரிய பிஸ்னஸ் பாயிண்ட்கள் எல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன கடைகள். மற்ற இது ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் பாருங்க. நாங்கள் வந்து இதுலாம் ட்ரெயின் ஏறி போகலாம் கொழும்புக்கு. இதில் நின்று புங்கன்குளம் ரயில்வே ஸ்டேஷன் என்ன காலமையில் வர ட்ரெயின் நின்று தான் போகும். இதில் நின்று போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது யாழ்ப்பாணம் போகிற பக்கமே நெஞ்சால. ரைட் ரைட் ரைட். ஓகே. இதில் ஒரு பழைய சந்தை இருந்தது. அங்கே பாருங்க மாட்டுறச்சி கடையெல்லாம் இருக்குது. மாட்டுறச்சிக்கு 2 டாக். இதில் சந்தை. ஐயா வீடுகள் இந்த மாதிரி இன்னொரு எல்லாம் பாருங்க புதுசாக கட்டுறாங்க. வீடெல்லாம் கட்டுறாங்க. டெவலப் தானா நல்லா தான் இருக்கு. நாங்கள் இந்த மாலை நேரத்தில் காட்சிகள் பதிவு செய்யறதுக்கு காரணம் என்ன சொல்லிவிடுங்க. அழகா இருக்கு. கோல்டன் டைம். கோல்டன் டைம். அந்த கோல்டன் டைமில் வந்து காட்சிகளை பதிவு செய்யணும். அதுக்காக தான் செவ்வானம் நிற்கணும். அப்படியே அழகாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இது பாருங்க நல்ல அழகான ஊரை வந்து போகிறோம். கண்ணாடி ஃப்ரேம் போட்டோம். சூப்பர். என்ன செஞ்சுக்கிறாங்க. கலசம் வச்சிருக்கு கோபுரம். இது பழைய காலத்து வீடு பழைய காலத்து கோபுரம் மாதிரி செஞ்சுக்கலாம். நிறுவனம் மாதிரி இருக்கு. காப்பேட் தான் போட்டிருக்கீங்க இந்த வீதி வந்து. இது புதுசாக முடிய நல்லா தான் இருந்தது. பிறகு காப்பேட் போட்டோம். இந்த இதில் ஒரு பழைய வீடு ஒன்று இருக்கு பாருங்க. இதெல்லாம் யுத்தத்துக்குள்ள விட்டுட்டு போனாங்க ஆக்கள். அரியாலையில இருந்து நிறைய பேர் புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருக்கணும். இது ஒரு பெரிய அரச மரம் நிற்குது. இந்த வீட்டுக்காரெல்லாம் பார்த்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஜன்னல் டிசைனை பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் அத்திகாரத்தில் உயர்ந்து பார்த்தீங்களா? ஜன்னல் உயரங்காலத்துலாம் இப்போ இப்படி கட்டுறாங்களே இல்லையேண்ணே. இப்போ அப்படி டிசைன் இல்லை. வெள்ளம் பூருது. காரணம் அத்திகாரத்தை உயர்த்தி கட்டினாங்க அந்த காலத்தில். இங்கே பாருங்க அடுத்த ஊர் புங்கன்குளம் ரோட் 70 நல்லா இருக்குது. இவங்க பழைய காலத்து வீடு ஒன்று இங்கே பாருங்க. சிவவர் இது ஒரு ஆச்சிரமமா வந்து. ஆச்சிரமமா கைவிடப்பட்ட மாதிரி இருக்கு. இதெல்லாம் கட்டி கொண்டு இருக்காங்க. எங்கேண்டு திருப்புறது எல்லாம் சட சடன்னு பாருங்க. வீடுகள் புதுசாக கட்டி கொண்டு டெவலப் ஆயிருக்கு. இதங்க இந்த சந்தி வந்து இதை வந்து சரியா தெரியல. ஆனால் கணக்கர் சந்தி என்று சொல்றேன்னு நினைக்கிறேன். அது எல்லாம் தெரியல. இதெல்லாம் கூட காணொலியை பார்க்குறார்கள் வந்து பார்த்துட்டு சொல்லுங்க இது கணக்கர் சந்தியான்னு சொல்லி. இப்படியே கடற்கரையே போகுது. இப்படியே நேராக கடற்கரை தான் போகுது. இதோட மரக்காலடாக்கு இஞ்சால பையன் ஒருத்தன் வீடுகள் பண்ணுறாங்க. நல்ல நேர் ரோடே இருக்கு என்ன. வீடெல்லாம் கட்டி கொண்டு இருக்காங்க. இதில் வந்து நிறைய குளங்கள் இருக்கு இந்த சிவச்சடி இஞ்சாலையா. அதில் வந்து முந்தி அந்த உடுப்பு துவைக்கிறது
இப்போ அதெல்லாம் சேராயோ இந்த புதுல வீடு 2 வீடு இருக்கு. ஊட்டி கிடக்கு புதுசா கட்டி பழசாயிட்டு கட்டி கட்டி குளம் போட்டுருக்காங்க. இதுல குளம் உண்டு. தாமரை குளம் தாமரை எல்லாம் இருக்கு. சரி, அது ஒரு உருண்டு சின்ன உருண்டா அழகா இருந்துச்சு, அது மிஸ் ஆயிடுச்சு. இல்ல புது கடையை கட்டியிருக்காங்க. கட்டி 4 கடை இருக்கு. கடை இதுல கடை கட்டி ஸ்டோரா வாங்கிக்கிறதா இல்லை இங்கே வர இதுல அடுத்த குளம். குளம் வர்றதுக்கு காரணம் என்ன? இந்தியாவில் வந்து என்ன விவசாயம் இருந்தது இல்லையா? இருந்திருக்கலாம் ஆரம்பத்துல. அல்லது வடிகால அமைப்புக்காண்டி வந்து இப்படி செஞ்சிருப்பாங்களா? தண்ணியில் வெள்ளம் மழை டைம்ல நல்ல நிரம்பி வழியும் இருக்கு. மற்ற இந்த சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற சகல புனிதரே எங்களுக்காக வேண்டி கொள்ளும்னு சொல்லி இதுல சேர்ச்சா பெரிய சேர்ச்சாது இதான் அந்தோனியார் கோயில். எந்த கூடு சுத்துமே நீங்க வந்துருப்பீங்களா? இல்ல நான் வேற இல்ல. அந்த கூடு சுத்துறதுக்கு எல்லா யூடியூபர்ஸ் மாதிரி வருவாங்களே, நீங்க வர இல்லையா? இல்ல 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 இஞ்சால வேற இல்லைன்னா இது வந்து இந்த திருவிழா கேட்கல ஒரு நாள் கூடு சுத்துறன்னு சொல்லி ஒரு விஷயம் நடக்கும். குட்டிய சோச்சுப்பா. ஓ இது யாழ்ப்பாணத்துல இருக்கிற பெரிய சர்ச்சு தானே சகல பாருங்க சர்ச் நல்ல ஹைட்டான சர்ச் தானே. இங்க ஞாயிற்றுக்கிழமை தானே. ஓ ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வருது. ஸோ நல்ல ஹைட்டா சர்ச் உயரதா. என்ன சர்ச்சுக்கு பேர் வந்து அந்தோனியார் சென்ட் ஆண்டனிஸ் சர்ச். பூசை நடக்கும் உள்ளுக்கு. நாங்கள் மெயின் ரோட்டில் போய் ஓகே, நாங்கள் மெயின் ரோட்டில் போவோம். நாங்கள் சர்ச் பார்க்க அப்படியே சப்பாக வந்து நாங்கள் இது பிளே கிரவுண்டா கிரவுண்டா? ஓ இது கிரவுண்ட்ஸ். அதில் ஸ்கூல் இருக்குது சென்ட் ஆண்டனிஸ். ரைட் ரைட் ரைட். இப்படியே நாங்கள் திருப்ப ரோட்டுக்கு போயிட்டு இங்கே போவோம். இங்கெல்லாம் வீடுகள் வாடகை எடுக்கலாம் தெரியல. இங்கெல்லாம் வந்து வாடகைக்கு குறைவாக இருக்குமான்னு நினைக்கிறேன். ஏன்னா சன அடர்த்தி கூடின இடங்கள் இதெல்லாம். இது இப்போ புதுசாக கட்டின வீடு வந்து பாருங்க. புதுசாக கட்டின வீடு அப்படி இருக்கு, அழகா இருக்கு. இல்லையா பூட்டி தானே கிடக்கு, பார்க்க கவலையாக கிடக்கு. வாடகை கொடுங்கன்னு எங்களுக்கு வாடகைக்கு இங்கெல்லாம் இப்படியான வீடுகள் இருந்தால் சொல்லுங்க, உங்களுக்கு கமெண்ட்ல போட்டுருங்க. ஓனர்ஸ் எல்லாரும் தேடிக்கொண்டு தெரியும் வாடகைக்கு இப்படி யாழ்ப்பாணம் டவுன். இது பஸ் ஓடுற இதால் பஸ் ஓடுறதா? ரைட், கடற்கரை வந்துட்டோம் நாங்கள். எம்ஜிஆர் சிலை இருக்கு பாத்தீங்க. இதுக்கு கிட்ட அந்த என்ன ஹாஸ்பிடல் ஹோலி கிராஸ் இருக்குது. ஓ இது என்ன இது? பஸ் பெட்ரோல் செட் தான் இருக்கு. உழைப்பே உயர்வு தரும். இந்த எம்ஜிஆர் சிலை இருக்கு. கடமை கண்ணியம் எம்ஜிஆர் சிலை இருக்கு. இல்லை பின்னேரத்தில் இதில் ஐயாமார் பஜார் அடிச்சோன்ற பினம் இதில் பொழுதுபோக்கு. இந்த பாருங்க அந்த வள்ளங்கள் நிற்கிது. இதில் ஓ இதில் பொழுதுபோக்கு சூப்பர். எல்லாமே பொழுதுபோக்கு நல்லா தான் இருக்கு. இதில் தான் மீன் பிடிக்கிறத நினைக்கிறேன். சங்கமா சமாயமா என்ன சொல்கிறேன்? சமாசம். சமாசம் சங்கங்களின் முன்னேற்ற மீன் பெறாது. இதுலேயும் இது பெரிய சொந்த காலமையில் வந்தால் சும்மா பேரில் கிடைக்கும். நான் பின்னேரத்துலேயும் போடுவாங்களாக்கும் வந்து காணையா. இந்த பாருங்க அதில் வலை பின்னி கொண்டிக்கிறாங்க. இந்த சிகப்பு கலராக இருக்கீங்களா, மஞ்சள் கலர் நல்லா இருக்குது. வானம் இதெல்லாம் அப்படி பார்க்க அழகாக இருக்குது. இதுதான் எங்களுக்கு வேணும். ஆனால் இதில் பழைய வீடுகள் சொன்னால் இப்போ உள்ளூர் தான் போவாங்க வீடுகள் பார்க்க. எஸ் நாங்கள் கடற்கரையை காட்டிட்டு போவோம். இப்படி நாங்கள் போய்க்கணும். இப்படியே டவுனுக்கு போய் போகிறோம். இங்கே பாருங்கள் வீடு அழகாக பாருங்க. வா அதனால இந்த வீடெல்லாம் கடற்கரை அண்டி கட்டிக்க. இதெல்லாம் சுனாமி வந்ததே தான் தாக்க இல்லை இல்லையா? சரி இது சுனாமி தாக்காத பிரதேசம். தாக்காத பிரதேசம். இந்த பாருங்க இதெல்லாம் குடி சனத்தொகை கூட என்ன அடர்த்தியான பிரதேசம். யாழ்ப்பாணத்திலேயே சனத்தொகை அடர்த்தியான இடம் வந்து குருநகர். குருநகருக்கு அடுத்தடுத்து இந்த பகுதியெல்லாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் அணைக்கட்டை கட்டி வச்சுக்காங்க அதில். ஓ இது அந்த கடல் அரிப்பு ஏற்படாமல் இல்லாட்டிக்கு அந்த போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆளை இப்போ அதெல்லாம் வீடியோ எடுத்துருக்கணும். பார்த்து கொண்டுன்றதே எனக்கு டவுட்டு. பாஞ்சிடுவோண்டு பாயுதுடா. ஐயோ நினைக்கிறான். இந்த பாருங்க இதில் ஐஸ் ஃபேக்ட்ரி இருக்கு. ஃபேக்ட்ரியா? ரைட் ரைட் ஐஸ் ஃபேக்ட்ரி. இந்த நேரம் உள்ள கடற்கரை அழகாக இருக்கு. இது என்னது பெரிய கட்டடம் ஒன்று வருது இதில்? இதுதான் நீங்கள் கேட்ட ஹோலி கிராஸ் நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டலா? ஓ ஓகே ஓகே ஓகே. நான் ஒருக்கா இங்கே வந்துருக்கேன். அக்காட மூத்த வாங்கி தான் பிறந்தா. 5 வாங்கி தான் பிறந்தா. ரைட் ரைட் ஹோலி கிராஸ். ரைட் ரைட் ரைட். இந்த வாசல். ஓகே
நிறைய ஞாபகம் இருக்கு ஹோலி கிராஸ் ஹாஸ்பிட்டல். யாராவது இங்கே பிறந்திருப்பீங்களா கமெண்ட் பண்ணுங்க இதில். நிறைய பேர் ரஞ்சியாவில் ஃபஸ்ட்னியா 2வது மூத்தவா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், 2வது இங்கே பிறந்தவா அக்காண்ட மகள் மாதிரி தானே பிறகு பார்க்குறாங்க உங்களோட பிள்ளைல நினைக்கிறேன். இல்லைப்பா பெரிய ஒரு கேட்டோட போட்டு ஆர்டிஏயா ஆர்டிஏ இந்த சைன் பாருங்க. ஆர்டிஏ இந்த இங்கே பாருங்க வீடு என்ன அழகாக இருக்குது பாருங்க. சூப்பர். இங்கே பாருங்க அடுத்து ஃபங்க்ஷன் இருக்குது. ஹோட்டலா? ஹோட்டல் உண்டு. வீட்டை கட்டிட்டு இப்படி ஹோட்டலாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஐடியாண்ணே. நல்லா இருக்கு. இந்த வியூ நல்லா தான் இருக்குய்யா. பின்பக்கத்தை எடுத்துன்னு வர. அப்படி விடுங்க. இங்கே பாருங்க நாய் பட்டாளம். ஐயோ படிச்சு குடிச்சு இல்லை தான். இது புறா 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 ஐஸ் ஃபேக்ட்ரி. ஐஸ் ஃபேக்ட்ரியா? புறா எல்லாம் பிறகுறாங்கய்யா. எனக்கு சின்னல புறா வளர்த்துருக்கேன் ஆசை. ஓகே இப்போ ஊர்ல இருந்து குருநகருக்குள்ள வந்துட்டோம். இப்போ இங்கே குருநகர் இங்கெல்லாம் குருநகர் போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் நிலையம் குருநகர்ன்றது இல்லை, அது ஒரு வீட்டில் தான் இருக்குது போலீஸ் நிலையம். குருநகர் இதெல்லாம் நான் ஹைடெக்கு. நான் இந்த டெக்கு போகிற பாதை இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைடெக் இருக்கு. தொழில்நுட்ப கல்லூரி, உயர் தொழில்நுட்ப டிபார்ட்மெண்ட். இப்போனா கடற்கரையால் வர பாதை வருதுன்னு அந்த நான் வந்து மீன் பிடிக்க போகிறேன். மலை தொழிற்சாலை என்று சொல்லி வந்துருக்கு. அதில் இங்கெல்லாம் இந்த கடற்தொழில் அன்றைய அந்த தொழிலெல்லாம் கூட என்ன கடைசியாக போட்ட காணொலியில் இந்த இடங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து நாங்கள் இந்த இடம் இப்படி ரவுண்டு போகிறோம். ரைட் 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 ஓகே. இதுலேயும் ஒரு சேர்ச் ஒன்று இந்த பாருங்க. இதுலேயும் ஒரு சேர்ச். இந்த இடம் ரைட் ரைட். இன்னும் அந்த வளைவு ஞாபகம் இருக்குது. கடைசியாக போட்ட காணொலியில் கடற்கரை வாசை இப்படியே போகிறோம் பாருங்க. அப்படியே பண்ணையை போய் பார்ப்போம் எப்படி இருக்காங்க. பண்ணையா? பண்ணை இப்போ டெவலப்பாக போய் தான் கிடாக்கு. சில நேரம் வந்து இருக்காயினம் சனம், சில நேரம் இருப்பினம். இல்லை ஞாயிற்றுக்கிழமை இங்கே பாருங்க பின்னேரம் பொழுதுபோக்குறது. பின்னேரம் நல்லா இருக்கு. என்ன வழியிலேருந்து கம்பியா குறுக்க விட்டுறாதா. ஸ்லோ இது வேண்டா அவ எல் போட்டு கொண்டு விட்றா. அப்புறம் நீங்கள் சாரி விட்டு டக்கரைச்சா. இதெல்லாம் நாங்கள் முதல் வந்தாங்களே நாண்டை. அதே மாதிரி இன்னும் நாங்கள் வேறு வேறு தனியாக டவுனுக்குள்ளே மட்டும் இல்லாமல் வேறு கிராமப்புறங்கள், அதை போல் யாழ்ப்பாணத்தினுடைய வேறு வடமராட்சி தென்மராட்சி எல்லா இடத்துக்குமே போகிறதுக்கு எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு விருப்பமான இடங்களை நீங்கள் வந்து கமெண்டில் போடுங்க. நாங்கள் வந்து அந்த இடங்களை தேடி போகக்கூடிய மாதிரி இருக்குமே. எங்களுக்கு ஊர் பார்த்ததாச்சு, உங்களுக்கும் காணொலி தந்ததாச்சு. போயிட்டு எங்களுக்கு உங்களோட சேனல் வந்து கொஞ்சம் டெவலப் சப்ஸ்கிரைபரும் ஆகி வியூஸும் ஆகி டெவலப் ஆகும். அதில் எங்களுக்கு ஏர்னிங் வரும். அவ்வளோதான் தான். நாங்களும் ஏதோ ஒரு இதில் தான் செய்கிறோம். என்ன ஏர்னிங்காக தான் செய்கிறோம். இல்லையாண்டு இல்லை. அதுதான் ஒரு சின்ன ஒரு வித்தியாசமாக இந்த மாதிரி ட்ராவல் ஜிஎண்டு உங்களுக்கும் பிரியோசனமாக இருக்கணும், எங்களுக்கும் ஒரு ஏர்னிங் கிடைச்ச மாதிரி இருக்கணும். ஆகையினால் நீங்கள் பார்க்க விரும்புகிற இடங்களை வந்து குறிப்பிடுங்க. ரைட். நாங்கள் இப்போ வந்துட்டோம் மிஞ்சால. எங்கள் முன்சிபல் பில்டிங்கு தானே இது. நாங்கள் அந்த கடற்கரை சைடு எனக்கு இந்த பண்ணை இந்த என்ன சொல்கிற தோட்டங்கள் அதுகள் போய் எடுக்கணும் ஆசையாக. அது எந்த டைம் போகலாம் எல்லாம் எடுக்கணும் ஆசையாக. அது தனுரம் கிலோக்கெலாம் போடணும். காலம் போகணும். 6 மணிக்கு படிக்கிட்டு போவோம். போகிறோம் நாங்கள். பண்ணை சுற்று வட்டத்தோடு அதில் போயிட்டு முடிச்சிடுவோம். பண்ணையை சைட்டாக காட்டிட்டு போன முறை இங்கேருந்து அங்கே போனோம். அங்கே இருந்து இங்கே வந்துருக்கு. இந்த காணொலி பார்க்காதாக்கள் போய் பாருங்க. அது போன முறை நாங்கள் சுற்றி வந்தோம். நல்லா இருக்குது. சூரியன் இந்த பக்கம் திருப்பினா தான் சும்மா நீல கலர் ஜொலிக்குது. பச்சை நீலம் எல்லாம். இதெல்லாம் அன்றைக்கு நாங்கள் வரைக்கும் அந்த கப்பல் போட்டிங் செஞ்சோன்னு தான். போட்டிங் இதை போகிறதுன்னு சொன்னாங்க. இருக்கு
இதாக இருக்குது ஜஃப்னா டூரிசம் அட்வென்ச்சர்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதில் வந்து போட்டிங் போகுது உள்ளுக்குள்ள. இங்கே எப்படி க்ரௌட் இருக்கு நான் பண்ணு பண்ணு கொஞ்சம் களை பட்டம் இருக்கு. இது கன்வகேஷன் என்ன டிகிரி எடுத்த ஒடியங்கள் எல்லாரும் போய் பாஸ் அவுட்டான ஒடியங்கள்லாம் ஃபோட்டோ ஷூட் செய்கிறாங்க. ஐயா ஐயோ ஊரில் வெடி சுட்டு ஏன்டா வெடி சுடுன்னு பார்க்க எல்லாரும் கன்வகேஷன் பாஸ் அவுட் ஆன ஒடியங்க எல்லாரும் வெடி சுட்டு பழகிறாங்க. வெடி சுட்டு ஊரில் அவங்களுக்கும் ஜாலி தானே. 5 வருஷமா 4 வருஷமா யாரும் போடுறாங்களோ தெரியல. இதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை. நீங்கள் சோடியாக வந்திருந்தால் நாங்களை திருப்பில்லை. பொறுப்பு துறப்பு இப்போவே நாங்கள் திறந்தாச்சு. ரோட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதை நான் ரோட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். சோடி அப்படி விட்டா நம்மளால குடும்பம் பிரியக்கூடாது. நம்மளால குடும்ப சண்டை வரக்கூடாது. வண்டில் கடை அது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் க்ரௌட் கூட தான் அப்படியே யாழ்ப்பாணம் கோட்டையும் திருப்பி காட்டிட்டாலே க்ரௌட் தான். நாங்கள் இங்கே திருப்போம் பாருங்க. இதில் கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமையோடைய கொஞ்சம் டிராஃபிக்கோ க்ரௌட் எல்லாமே மோட்டர் பைக் இந்த ரோட்டு கடையெல்லாம் நிப்பாட்டுவாங்க. அதுதான் பிரச்சனை. ரைட் நாங்கள் இப்படியே என்ன காரோட மொத்தம் கொடுக்குற மாதிரி போறீங்க. கவனம் சிக்னல் போனா நேரம் கொண்டு போகிறான். ரைட் நீங்கள் நாங்கள் வந்துட்டோம். இதுதான் பண்ணை. எங்கள்கிட்ட சோளங்கடை போகுது. ரைட் புற வருவோம். முதலாவது சோளங்கடை, 2வது இங்கே போடுறாங்கள எங்கள்ட வண்டியில் கடை பெட்டிஸ் கடை. இதில் க்ரௌடு பாருங்க. இதுதான் அந்த பெட்டிஸ் கடை. கொஞ்சம் பரவாயில்ல நீட்டாக தருவாங்களா அது உண்டு. ரைட் இந்த வளமையான இடத்துக்கு வந்துவிட்டோம். நாங்கள் இவ்விடத்துலாம் வளமையாக நின்று ரசிப்போம். இந்த கலந்து ரசிப்போம். அதாவது சோளம் வாங்கி சாப்பிட்டுட்டு சோளம் தான் கூட வாங்கி சாப்பிட்றது என்ன. நாங்கள் சோளம் ஏதாவது ஒரு வாங்குறே இல்லையாண்டா சோளம் வாங்குவார். நான் வந்து சத்து இல்லாமல் இருக்குமென்னு சொல்லி பட்டிஸ் வாங்குவேன். எனக்கு சத்தான சாப்பாடும் என்ன நீட்டாக இருக்கும். அதில் ஒரு வாங்குறது மெதல் என்ன சாப்பாடு கூடாது என்னோட பெருசாக வாங்கல. ரைட் நாங்களும் இப்படியே ஹெல்மெட்டை கலட்டிக்கிட்டு முடிச்சிடும். சரியா முடிய போகிறோம். இன்றைய ஹாலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. பாசையூர் காட்டி இருந்தோம் பொங்கங்குளத்திலிருந்து பாசையூர். அதே மாதிரி அடுத்த காணொலி பார்க்கலாம். ஒவ்வொரு ஞாயிறு தான் எங்களுக்கு காணொலி எடுக்கக்கூடிய இருக்கும். என்ன டெவல்ஜிக்கு மோனிடேஷன் கிடைச்சேன்னா தெரியலாம். மோனிடேஷன் கிடைக்காமல் நாங்கள் இன்னும் மினக்கடை அதான் இதுக்கு பெருசாக மினக்கடை இல்லை. சும்மா அப்படியே நாட்டில் பொழுதுபோக்குற டைம் அப்படியே வந்து எடுக்கணும். அவ்வளோதான். ரைட்டாக நீங்கள் குறிப்பிடுங்கள் எங்கெங்கே உங்களுக்கு போகணும்னு சொல்லி நாங்கள் வந்து போகிறோம். ஓகே ரைட் ஓகே. புதுசாக பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நாள் சந்திப்போம். பாய். ஓகே பண்ணை அப்படியே காட்டி போட்டு முடிப்போம். நல்லா இருக்கு. இஞ்சால பார்த்தா கடலட்டை பண்ணையை பாருங்கள். தேசிய கொடிலாம் காட்டியிருக்காங்க. இங்கால ஊரி நிறைய கடலட்டை பண்ணை இருக்குது. அழகாக இருக்கிறேன். இதில் நல்லா இருக்கு. ஓகே பாய்.